முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத் முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். இந்த வேளையிலே தீர்மானத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமா அல்லது நம்முடைய வாழ்க்கையில வீழ்ச்சியா? ஒருவேளை இந்த வேத பகுதியில் 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதல் காரியம், தோற்று போன மனுஷனுடைய தீர்மானம். தோற்று போன மனுஷனுடைய தீர்மானம். பஞ்சகாலம் வந்தது. உலக பிரகாரமாக நெருக்கடி வந்த போதெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகள் வாக்கு பண்ணினவரை பார்க்க வேண்டும். இந்த எலிகளை வசிக்கிற இடம் அல்லது சொந்த ஊர் எது என்றால் பெத்லகேம். பெத்லகேம் என்று சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னன்னா அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு, அதாவது ரொட்டி அதிகமாக இருக்கிற ஒரு மிக முக்கியம். அது வந்து அந்த ஊருக்கான ஒரு பட்ட பெயர். சரியா? அவ்வளவு அங்கே அப்போ இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் என்ன, அப்பத்தின் வீடு. ஆனால் பஞ்சம் வந்தபோது வாக்குத்தத்த பூமியிலிருந்து யாரை நோக்கி கூப்பிட்டு இருக்கணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்கணும். ஆண்டோட ஆலோசனை கேட்டிருக்கணும். ஆண்டவரை நோக்கி கூப்பிடல, ஆண்டோட ஆலோசனை கேட்கல. பஞ்சகாலம் என்று சொன்னால் இவர்கள் எதை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே என்ன சொல்லப்படுகிறேன்னா, ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லி வேதத்தில் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பஞ்சகாலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அப்போ பஞ்சகாலம் வந்த போது கர்த்தரை நோக்கி பார்க்கல, கர்த்தர் ஆசீர்வதித்ததை எண்ணி பார்க்கல. மாறாக தனக்கு பிடித்தமான அல்லது அன்றைக்கு தன்னுடைய பஞ்சகாலத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவர் எங்கே போய்விட்டார்னா மோவாப் தேசத்துக்கு போய்விட்டார். பஞ்சத்துக்காக போனவராக அங்கே நாம் பார்க்கிறோம். ஆனா பஞ்சகாலம் அங்க முடிந்த பிறகு கூட அங்கேதான் என்ன செய்கிறார்கள், இருந்து விட்டார்கள் சொல்லப்பட்டது. பஞ்சத்துக்கு போய் திரும்பி வரல, அங்கே இருந்து விட்டார்கள். மோவாப் தேசம் கர்த்தர் அறிந்திருக்கிறதான ஒரு தேசம். ஏன் அந்த ஆண்டு அறிந்திருந்தான்? அந்த ஜனங்கள் ஒரு அருவருப்பான சந்ததி. லோத்துடைய மகள்கள், மூத்த மகள் இளைய மகள் 2 பேருமே எடுத்த தவறான ஒரு தீர்மானம், தவறான வாழ்க்கை. இதனாலே வந்த ஒரு அருவருப்பான சந்ததி. ஆண்டவர் இவர்களை என்ன செய்யறா, நேசிக்க உள்ள அந்த அருவருப்பான சந்ததியோடு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சமூகம் எதிர்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த மோவாப் தேசத்தில் இருந்து விட்டார். அப்ப இவர்கள் பஞ்சத்தை சாக்காக வைத்து எங்க இருந்திருக்காங்க, மோவாப்ல போய் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த மோவாப்புடைய வாழ்க்கையானது இவருக்கு பிடித்திருந்தது. இந்த காலம் சொல்ல போனா ஏகூத் என்ற நியாயாதிபதியின் காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். ஏகூத் என்ற ஒரு நியாயாதிபதியின் காலத்திலே அவர்கள் இந்த மோவாப் ராஜாவாகி எக்லோனை கொன்று போட்டது மாத்திரமல்ல, அந்த ஊரில் இருந்த திரகாத்திரமான ஆண்கள் வாலிபர் எல்லாரும் கொண்டு போட்டு விட்டார்கள். வாலிபர்களும் ஆண்கள் இல்லாம நிலைமையிலே மோவாப் இருக்கும்போது இந்த இடத்திலிருந்து அவர் இங்கே அங்கே போகிறார். இன்னும் சொல்ல போனா பெத்லகேம் சொன்னா சில பிரமாணங்கள் உண்டு. பெத்லகேம் சொன்னா சில பிரமாணம் உண்டு. என்ன பிரமாணம் உண்டு? ஆண்டவர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மோவாப்ல அதெல்லாம் என்ன செய்யல, கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எப்படினாலும் வாழலாம், என்னன்னாலும் செய்யலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் வாழ வேண்டும் என்று தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது மோவாப் வாழ்க்கை அவருக்கு பிடித்து விட்டது. ஏனென்றால் நியாய பிரமாணம் இருக்கிறது பெத்லகேம்ல. எங்க நியாய பிரமாணம் கிடையாது, இஷ்டம் போல வாழ்க்கை. இந்த இஷ்டம் போல வாழ்க்கையை அவர் தெரிந்து கொண்டார். இதன் விளைவு என்னவென்றால் 3ஆம் வசனம், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு மரித்து இறந்து போனான், அவளும் அவருடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்ல போனா வாழ வேண்டிய வயதுல வாழ்க்கை சென்று முடிந்து விட்டது. அன்பானவர்களே, இந்த இடத்துல தீர்மானம் எடுக்கும் போது
நம்மளுக்கு உலக பிரகாரமான நெருக்கம், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையார் அல்லது நாம ஒரு தகப்பன் தாய் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை நாம் ஆண்டவரை தேடாத ஒருவராய் கூட ஒருவேளை இருந்து விட்டால், உலக பிரகாரமான தேவை அல்லது நெருக்கடிகள் பஞ்சம் கொண்டு வந்து விட்டால், நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். தவறான தீர்மானத்துக்கு, தவறான இடத்திற்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது, அங்க வசிக்க கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமற்றது. இந்த ஏழுமலைக்கு இந்த தவறான தீர்மானம் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வந்து விட்டது. அவருக்கு வாழ்நாள் நீடித்திருக்கவில்லை. சொல்லப்போனா இந்த இடத்துல இந்த நகோமி இவங்க வந்தபோது அந்த குடும்பத்தில இருந்து அவங்க மற்றவங்க என்ன செய்வாங்க? இருங்கன்னா சொல்லியிருப்பாங்க. யாருடைய ஆலோசனை கேட்கல. இந்த மோவாப் அவருக்கு பிடித்திருந்து இங்கே இருந்து விட்டார். சரி, அடுத்ததாக பார்க்கும் போனால் இரண்டாவது இந்த இடத்துல பார்க்கிற காரியம் யார் என்று சொன்னால் மக்லோன் கிளியோன். ரெண்டு வாலிபர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போ சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? இந்த ரெண்டு பேரும் இந்த மோவாப் ஸ்திரீகளை என்ன செய்தார்கள்? விவாகம் பண்ணினார்கள். இவருடைய தீர்மானம், வாலிபரின் தீர்மானம் என்ன தீர்மானம் என்று சொன்னா, தன் இஷ்டப்படி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். தங்களுக்கென்று இருந்த முறைமை எல்லாம் மறந்து போனார்கள். கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேல் குடும்பத்தில் என்ன செய்யணும்? திருமணம் பண்ணான அந்த மோவாப்போடு என்ன செய்தார்? திருமணம் பண்ணிவிட்டார்கள். அப்ப இங்கே பார்க்கிறோம், இந்த ரெண்டு பேரும் ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவருடைய என்ன செய்ய ஆலோசனை கேட்கல. திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இஸ்ரவேல் மக்களுக்கு அது மிக மிக முக்கியமானது. இந்த இடத்துல இந்த அவர்களாகவே தீர்மானம் பண்ணி அவர்களாகவே திருமணம் பண்ணி கொண்டார்கள். இஸ்ரவேல் வழக்கம் என்னவென்றால், ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பன் தலைவராக இருப்பார். தகப்பனுக்கு அப்புறம் மூத்த மகன் தான் தீர்மானம் எடுப்பது. அந்த மூத்த மகனுக்கு அப்புறம் இளைய மகன். தாய்க்கு எப்போது அந்த தீர்மானம் எடுக்கிற பொறுப்பு வருவனால், பிள்ளைகள் மகன்கள் இல்லையானால் தான் யார் தீர்மானம் எடுக்க முடியும்? இந்த தாய் எடுக்க முடியும். அப்ப இந்த இரண்டாவது காரியம் என்ன? தாய் ஒருவேளை சொல்லியிருப்பாரு, நம்ம வேண்டாம் நம்ம போயிடலாம், நாம போயிடலாம். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆண்டவர் அதிகமாய் வைராக்கியமாய் நேசிக்கிற ஆண்டவருக்காக வேலை மத்தியிலும் வைராக்கியமாக ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தேவ மனுஷன் இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே நான் பார்த்து எளிமையானவர், அந்த வல்லமையாக பிரசங்கம் எழுதுகிறார். கர்த்தர் சொன்னாதான் அந்த இடத்துல என்ன செய்வார்? போவார். அழைத்த பிறகு ஜெபித்து ஆண்டவர் சொன்னதுதான் போவார். ரொம்ப வைராக்கியமாய் ஆண்டவருக்காக இருந்தார். அவரை சில ஆண்டுகள் கழித்து நான் பார்க்க போகும்போது அவர் என்ன செய்ய படுத்த படுக்கையாய் இயலாதவராய் புலம்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தோம். அந்த மனைவி சொன்ன காரியம்னா, என் மனைவி எடுத்த தீர்மானத்துல தான் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு அப்படி சொன்னார். என் மனைவி எடுத்த தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்தார். அந்த அம்மா சொல்லிச்சு, அவரேதான் புலம்புவார், நீங்க அவர்கிட்ட பேச வேண்டாம். நாங்கள் அவர்கிட்ட பேச உட்கார்ந்து, நானும் இதோ போதுகிறோம், அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறோம். அவர் எங்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறார். நடந்ததை சொன்னார். என்ன சொன்னார்னா, என் மகனுக்கு திருமணம் என்று வந்தபோது அவனாக விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் போனான். நான் சொன்னேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறார், இது ஆண்டவர் அருவருக்கிற காரியம் என்று சொன்னான். இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? விவாகரத்து பண்ணின ஒரு பெண்ணை அவன் விரும்பி அவன் திருமணம் பண்ணி கொண்டான். நான் சொன்னேன், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொன்னேன். ஆனால் அந்த திருமணம் நடந்த அன்று அவருக்கு புத்தி பேதலித்து விட்டது. அவரே சொன்னார், என்னை அறியாமல் நான் என்ன எல்லா என் வாழ்க்கையை அன்னைக்கு நான் எவ்வளவோ சொன்னேன், கீழ்ப்படியில கேட்கல, என் மகனும் கேட்கல, என் மனைவியும் கேட்கல. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தாய் கண்டிப்பாக நகோமி சொல்லியிருப்பார். ஏனென்றால் இழப்பு மிக முக்கியமான யாருக்கு என்று சொன்னால் இந்த நகோமிக்கு தான். இந்த நகோமி இந்த இழப்புகளை மத்தியில் சொன்ன ஆலோசனை கேட்காதபடி இவர்கள் தாங்களாகவே தீர்மானித்து தாங்களாகவே செய்தார்கள். ஆனால் பார்த்த 10 வருடங்கள் அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தைகளும் இல்லை. இப்போதாவது மனம் திரும்பி எங்க வந்திருக்கணும்?
பெத்லகேமுக்கு வந்திருக்கணும். இவர்களுக்கு குறைவு வந்த போதும் அவர்கள் ஆண்டு நோக்கி பார்க்கல. அவருடைய வாழ்க்கையில் செய்து அப்படியே முடிந்து போயிட்டு. மூன்றாவது இதனை பார்க்க போகும்போது நகோமி. இதுல நம்ம பார்க்க போனா மொத்த 5 வசனத்துல என்ன செய்யணும், ஒரு 20 வருஷம் செஞ்சு முடிச்சு. மொத்தம் 5 வசனத்துல 20 வருஷம் 3 பேட வாழ்க்கை பரிதாபமா முடிஞ்சிச்சு. ஆனா அந்த 6வது வசனத்துல தான் என்ன நடக்குன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு என்று சொல்லப்படுறது. இப்பொழுது புத்தி தெளிந்தவளின் தீர்மானம். புத்தி தெளிந்தவள். இப்பொழுது 3 இழப்புகள். இந்த 3 இழப்புகளின் மத்தியில் இருக்கிற நகோமி எடுக்கிற தீர்மானம். இந்த வேளையில நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் வந்த பிறகு நாம தீர்மானம் எடுக்கக்கூடாது. இழப்புக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், தீர்மானத்தை எடுத்துடணும். ஒருவேளை சில நெருக்கங்களை நாம் சந்தித்து இருந்தால் இன்னைக்கு தீர்மானத்தை சரியா எடுத்துடணும். ஒருவேளை சில இழப்புகளை சந்தித்திருந்தால் இன்றைக்கு எடுக்க வேண்டிய தீர்மானம் மிக முக்கியமானது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து. அப்ப என்னன்னா, இதுவரை இவங்க யாரும் எதை பார்க்கல, எட்டி பார்க்கல. பெத்லகேமை எட்டியே பார்க்கல. பெத்லகேம் குறித்து கேள்வியே படல. இப்போ பெத்லகேம் செய்தி வருது. பெத்லகேம்ல உள்ள மக்களுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கு, நாம தான் இப்படி ஆயிட்டோம்னு சொல்லி அவள் உணர்கிறாள். உணர்ந்து அவள் இப்பொழுது பெத்லகேமை நோக்கி செல்ல தீர்மானிக்கிறார். ஒருவேளை இப்பொழுது அவளுக்கு ஏராளமான கேள்விகளுக்கு அவள் பதில் சொல்லணும். ஏராளமான கேள்விகளுக்கு. அடுத்தது திரும்பி போகும்போது யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். எல்லாம் இழந்து நிற்கிறார். இழந்து போனவள் திரும்பி செல்லும் போது அவள் செய்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவள் முதலாவது எங்கே போக தீர்மானித்தார், பெத்லகேமுக்கு போக தீர்மானித்தார். நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இவங்க சாதாரணமான ஒரு குடும்பம் அல்ல. பஞ்சம் அதனால அங்க போனான்னு சொல்லக்கூடாது. இந்த குடும்பம் கிட்டத்தட்ட 3 காணி உடைய ஒரு குடும்பம். 3 காணி. ஒரு காணினா 1 ஏக்கர் 32 சென்ட். 1 ஏக்கர் 30. கிட்டத்தட்ட 3 பேரும் சேர்த்து 4 ஏக்கர் நிலமுடைய ஒரு குடும்பத்தார். அந்த நிலத்துல உள்ள வருமானத்தை வைத்து வாழ்ந்திருக்கலாம். அங்கே ஆண்டவர்களுக்கு பார்த்திருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு எங்க வந்து கிடந்தாங்க, மோவாபின் மயக்கத்திலே கிடந்தார்கள். மோவாபின் இறப்பு வந்த பிறகுதான் ஒரு திரும்பி போகிறார்கள். திரும்பி போகும்போது அவள் செய்கிற காரியம்னா, தன்னுடைய மருமக்களை திரும்பி போகும்படி செய்கிறார். திரும்பி போகும்படி செய்கிறார். அதிலே 2 மருமக்களுக்கும் அவள் என்ன எதிர்பார்க்கணும், அவர்கள் தேசத்தில் இனி வாழ்ந்திருக்கட்டும், அங்கே அவர்கள் வாழட்டும் என்றுதான் நல்ல எண்ணத்தோடு தான் அவர்களை திருப்பி அனுப்புகிறார். ஒருவேளை தன்னால் இது எந்த பயனும் இல்லை என்பதை அவர் அறிந்து அவர்களை தங்களுடைய தேசத்துக்கு தான் திரும்பி சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்த்தா இந்த நகோமியில நல்ல பண்புன்னா, முதல் வாக்கு பண்ணப்பட்ட பூமிக்கு வருகிறார். 2வது தன்னோடு உள்ள மருமக்கள் இனி நன்றாக இருக்கட்டும் நல்லதை சொல்லுகிறார். 3வது நம்ம பார்க்கிறோம், அவள் திரும்பி வரும்போது நடக்கிற காரியம் என்ன, அவளை பார்த்தவங்களா அவளை நகோமி வந்திருக்கிறார் என்று சொல்லி பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது அவள் சொல்றார், இந்த நகோமின்னு சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். அதாவது அவள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்ததை அவள் எண்ணி வருந்துகிறதை நாம் சொல்ல. அடுத்ததாக சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் கட்டளையிட்டார்? சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். அடுத்ததாக 11வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. யாருக்கு எனக்கு விரோதமாக இருக்கிறது? கர்த்தர். இவள் நல்லா உணர்ந்துட்ட இத்தனை இழப்பு, இதற்கு காரணம் ஆண்டவர் தான். நாம் ஆண்டவரை மறந்தோம். ஆண்டவரால் எனக்கு இந்த காரியம் நடந்துச்சு. உண்மையாகவே தன்னை ஆண்டவர் தான் சஞ்சலப்படுத்துறேன்னு அறிந்து கொண்டார். ஏன்னா இவள் வழிவழிக்கு போனதெல்லாம்
உணர்ந்து இந்த காரியங்கள் யாரால் நடந்தது? ஆண்டவர் தான் எனக்கு அனுமதிச்சுட்டார் என்று சொல்றோம். ஒருவேளை இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம பிசாசு சில நேரம் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? எல்லா பிரச்சனையும் என்ன சொல்லுவோம்? பிசாசு நாம் கர்த்தரை விட்டு விலகி போனால் தானாக கர்த்தருடைய யாருக்கு விரோதமாய் மாறிடும்? யாருக்கு விரோதமாய்? நமக்கு விரோதமாய் மாறிடும். இது உண்மையாக அவள் அறிந்து கொண்டா. அவ போய் அங்க போய் சொல்ல, இந்த மோவாப்ல பேய் பிசாசு இருந்துச்சு, அதனால என் வாழ்க்கை இருந்துச்சு கெட்டு போச்சுனாலா? ஐயோ அவங்கள துன்மார்க்கர் அசுத்தமானவர், அதனால என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுனாரா? இல்லவே இல்லை. நான் அங்கே போனேன், எனக்கு விரோதமாய் கர்த்தருடைய கை மாறிச்சு. கர்த்தர் தான் கசப்பா அவன் உணர்ந்து கொண்டார். இத்தனை காரியத்தை அனுமதித்தது கர்த்தர். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்ன? நம்ம எப்படி பேசுகிறோம்? நமக்கு ஒரு இழப்புன நம்ம என்ன பேசுகிறோம்? நமக்கு ஒரு கஷ்டம் நம்ம என்ன நினைத்துக் கொள்கிறோம்? எதற்காக இது நடந்தது என்று சொல்லி அறிந்திருக்கிறோமா? நகோமி அறிந்திருந்தார். அதை நல்லா கவனித்து பார்த்தால் இந்த நகோமியின் வாழ்க்கையில ரூத் 4ஆம் அதிகாரத்திலே நடக்கிற காரியம் என்னன்னா, அதாவது 16ஆம் வசனம், நகோமி அந்த பிள்ளை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயான. இப்ப இந்த கோபத்தை வளர்க்கிற யாரு? நகோமி வளர்க்கிற தாயானாள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, அயல் வீட்டுக்காரி நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு நகோமிக்கு எழுத பிள்ளை பிறந்தது. ரூத்துக்கு பிறந்தது இல்ல, நகோமியின் வாழ்க்கை தான் அங்கே முக்கியப்படுத்தப்படுகிறது. காரணம் என்ன? அவள் ஒரு இஸ்ரவேல் கோத்திரம், அவள் ஒரு இஸ்ரவேல். ஒருவேளை அவள் வாழ்க்கை முடிந்து விட்டது நினைத்தார், ஆனால் அவளுடைய வாழ்க்கையை கடைசி காலங்கள் அவளுக்கு கண்ணீரெல்லாம் துடைக்கிற காலங்கள். ஒருவேளை இந்த வேளையில பலவற்றை நாம ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்துவிட்டு நெருக்கத்தோடு வந்தார், மனம் திரும்பி ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல அவங்க பெத்தேவு திரும்பி போனாங்க. சரியா? கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடக்கிற 20 ஆண்டுகள். ஆனால் அந்த 20 ஆண்டுகள் தோல்வி, ஏமாற்றம், இழப்புகளுக்கு அப்புறம் பெத்தேவுக்கு வந்த அவளுக்கு என்ன செய்யணும்? மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஒருவேளை என் வாழ்க்கை பட்டு போய்விட்டது, என் குடும்பத்தில் இத்தனை காரியங்களை இழந்து விட்டேன் என்று சொன்னார். இன்றைக்கு மனம் திரும்பி, இன்றைக்கு அதான் சொல்லப்பட்டிருக்கணும். ரூத் ஆதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நான் எழுந்து எங்க போயிடுச்சுன்னா என் தகப்பனுடைய வீட்டுக்கு போய், தகப்பனே பரத்துக்கிறமாக பாவம் செய்த நம்முடைய குமாரன் சொல்லப்படுறது நான் பார்த்தனல்ல. எழுப்பி அவன் போனான். அவனுக்கு என்னதான் கிடைச்சிச்சு? வஸ்திரம் கிடைச்சிச்சு, மோதிரம் கிடைச்சி, அடுத்தது பாதரட்சை கிடைச்சிச்சு, அடுத்த விருந்து நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? விருந்து நடந்துச்சு. சரியா? இன்றைக்கு நாம் எழுந்து புறப்பட்டு ஆண்டவரிடம் வந்தால் அவர் உடனே நம்மை சேர்த்துக் கொள்வார், உடனே நமக்கு உதவி செய்வார். இந்த நகோமிக்கு ஆண்டவர் 4ஆவது தீர்மானம், மருமக்களின் தீர்மானம். அதிலே நாம் பார்க்க போனால் ஓர்வாள் திரும்பி போனாள். ஓர்வாளுக்கு என்ன ஆசைன்னா நகோமியோடு இருக்கணும், ஆனா எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? மோவாப்ல இருக்கணும். நகோமியோடு இருக்கணும், எங்க இருக்கணும்? மோவாப்ல இருக்கணும். நகோமி எங்க போகிறாள்? பெத்லேம் போறாள். இப்ப அவளுக்கு நகோமி பிடித்திருந்தது, ஆனா மோவாபை விட்டு போக அவளுக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. இனி இங்க நாம் வாழ்ந்து விடலாம் என்று சொல்லி அவள் இனி கிடைக்கும் வாழ்க்கையை தேடி அவள் மோவாப் போனாள். அவளுடைய வாழ்க்கை என்ன ஆனது தெரியும். ஆனா இந்த ரூத்துடைய தீர்மானம் என்னவென்றால், ஆண்டவரோடு இருக்க வேண்டும், இந்த ஜனத்தோடு இருக்க வேண்டும். அதுதான் யாருக்கு ஆசை? இந்த ரூத்துக்கு ஆசை. இவளுக்கு 2 காரியம் மிக முக்கியமானது. ஒன்று, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப இந்த 20 ஆண்டு காலத்துல இந்த இழப்புகள்லாம் வந்துச்சு. இந்த இழப்புகள்லாம் வந்த பிறகு இந்த வீட்டில இந்த நகோமி ஆண்டவரை தேடுகிற போது இந்த ரூத்துவுக்கு எது பிடித்து விட்டது? இந்த ஆண்டவரை பிடித்து விட்டது. நகோமி ஆண்டவரை தேட தேட ரூத்துவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இத்தனை இழப்பு இருந்தாலும் இந்த நகோமி மகிழ்ச்சியா இருக்கிறாளே,
இது நம்முடைய வாழ்க்கை முகமாக என்ன மாறிவிட்டதே. ஒரு சகோதரிய வீட்டில் நடந்த சம்பவம். 6வது படித்து கொண்டிருந்த மகள் மறித்து போய்விட்டார். 6வது படித்த மகள் மறித்து போய்விட்டார். 2 பெண் பிள்ளைகள், மூத்த பிள்ளையை பறி கொடுத்து விட்டார். எல்லாரும் நினைத்தார்கள் இந்த துக்கத்திலிருந்து அவன் வெளியே வந்துவிடவே மாட்டார், இவள் இந்த துக்கத்திலிருந்து வெளியே வந்துட மாட்டா அப்படின்னு நினைத்தார். ஆனா இந்த சகோதரி ஆண்டவரோட போராடி ஜெபித்தார்கள். இது ஏன் எனக்கு தெரியல, எனக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஒரு மாதம் கழித்து நாங்கள் அவர்களை சந்திக்க சொன்னோம். அவர்களாவது சொன்னார்கள், எல்லாரும் சொன்னாங்க அந்த துக்கத்திலே அமிழ்ந்து போயிடும் நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா பார்த்துட்டாங்க. அப்படியே தான் நான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா இதை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீ எப்போது ஏசப்பா தான், உனக்கு எப்போதும் ஏசப்பா தான், நீனும் ஏசப்பா தான் அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருக்கிறவங்க பார்த்து ஆச்சரியப்படும். கர்த்தரவர்களை தேற்றினார், ஆண்டவருக்கு துணை நின்றார். மற்றவங்களை நினைத்தாங்க இதோட முடிந்து விட்டது. ஆனா ஏசப்பா பார்த்துவிடுவாங்க. ஆண்டவர் கூட இருந்து தேற்றார்கள். ஆண்டவர் கைவிடுவார். இந்த நகோமியை கர்த்தர் தேற்றினதையும் நகோமியின் வாழ்க்கை மாற்றத்தையும் பார்த்த இந்த ரூத் இந்த நகோமியோட புறப்பட்டு எங்கே வந்து விட்டார்? உலக பிரகாரமான நன்மை அவள் எதிர்பார்த்து வரல. அவளுக்கு இப்படிலாம் நன்மை கிடைக்கும் தெரியாது. சரியா? நம்ம மற்றவங்களுக்கு எதுக்கு ஜெபிப்போம் சொல்லுங்க? மற்றவங்களுக்கு எதுக்கு ஜெபிப்போம்? யோகத்தர ஸ்நேகிதருக்காக ஜெபம் பண்ணா அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? கெட்டது அதுக்காக ஜெபம் பண்றோம். அப்படிதான் ஜெபம் பண்றோம். கெட்டது ஆசீர்வாதம் யோகுக்கு தெரியுமா? ரெட்டிப்பா ஆசீர்வாதம் போடும். யோகு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா தேவனுடைய அன்பு, ஆண்டுடைய அன்பு இருந்துச்சு. ஐயோ அவனை செத்து போயிடக்கூடாது, அந்த பரிதாபப்பட்டது அவர்களுக்கு என்ன வேண்டி கொடுக்குறார். நம்ம எதுக்காக ஜெபிக்கும்? அந்த ரெட்டிப்பா வேணும் அதுக்குதான் ஜெபிக்கும். சரி, நம்ம அந்த உலக காரியங்களை தேடுறதுனால நம்ம என்ன செய்யலாம்? நமக்குள்ள தேவனுடைய அன்பு இல்லை. இந்த ரூத்துவுக்கு இப்படி ஒரு மேன்மை கிடைக்கும்னு அந்த ரூத்து நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டார். ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியும், ஆண்டவர் உண்மையாக பின்பற்றினார், ஆண்டவர் உண்மையை தேடினால் நிச்சயமாய் ரூத்துவை நினைத்தவர்கள் ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? நமக்கு இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? அதான் முக்கியம். இன்னைக்கு இப்படியெல்லாம் மேன்மை உண்டு தெரியுது. இந்த மேன்மையை தரும் ஆண்டவர் நம்ம எப்படி தேடுறோம்? ரூத்து ஆண்டவரை தேடி இந்த ஜனத்தோடு உள்ள ஐக்கியத்தை தேடி வந்தார். நடந்த காரியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சபைக்கு போனது விருப்பம் இல்லை. வீட்டில் உட்காந்து டிவிலே நிறைய ஆரம்பிக்கும். அப்படிதானே? டிவியோட ஐக்கியமாக இருப்பாங்க. என்னது சரியா? இந்த டிவியும் நானும் அப்படியா? அப்படிதான் இல்லை. அது ஒரு காலத்துல சரியா, ஒரு காலத்துல சரியா, அது ஒரு காலம் நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எங்க சபை அங்க போயிடணும். இங்க நாம குளிக்க வேண்டாம், படுத்துறதை கேட்கலாம், சேர்ல உட்கார்ந்துக்கலாம், காணிக்க கொடுக்காண்டா. நிறைய பேர் சபைக்கு போன என்ன கொடுக்கணும்? காணிக்க கொடுக்கலாம். அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே பார்க்கலாம். அங்க உட்கார முடியாது. ரொம்ப நேரம் என்ன செய்ய உட்கார முடியாது. படுத்தே கிடந்து என்ன செய்யலாம் கேட்கலாம். சில ஊர்ல உள்ள என்னன்னா ஆலயத்தின் ஆராதனைலாம் நம்ம வீட்டுக்கெல்லாம் தெரியுதுன்னு எல்லாரும் வீட்டிலே உட்கார்ந்து இல்லை. யோசிப்பாரு, இவர் புறப்பட்டு எங்க போனார்? சில என்ன சொல்லப்படுகிறது? எப்படி சொல்லப்படுகின்றன? சில சபை கூடியவர்களை விட்டு விடுகிறதே போல அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னன்னா அப்போ அவங்க சபை கூடியவர்களை சில விட்டு விடுகிறது. நாம ஆண்டவருடைய ஜனத்தோடு ஐக்கியத்தை என்ன செய்யணும்? நாடுகளாக இருக்கிறோம். இந்த ரூத்துவுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற காரணம், இந்த வீட்டில் அவள் உழைக்கிறவளானா சரியா? இந்த வீட்டில் அவதான் போய் என்ன செய்யறா? தானியத்தை பொறுக்க போகிறாள். அவள் தான் தானியத்தை போகிறாள். அவள் உழைக்கிறாள். அதாவது இந்த இடத்துல நம்ம பார்க்க போனா இந்த ரூத்துவுக்கு எப்படியாவது முன்னேறணும், பிழைக்கணும், இதுதான் ஆசை. அவள் முயன்றால் அவளுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை யார் அமைத்துக் கொடுத்தார்? ஆண்டவரை அமைத்துக் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமாக்குறவர். நீ கர்த்தருடைய கையில
அப்ப நம்ம ஆண்டவர் என்னன்னா அலங்காரம் வைப்பது அவருடைய திட்டம். இந்த வேளையில நம்முடைய தீர்மானம் என்ன? எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த 4 இடத்துல வழிவிலகி போன ஒரு எளிமைக்க போல தீர்மானம் பண்ணக்கூடாது. சரியா? தன் இஷ்டப்படி போன வாலிப பிள்ளைகளாய் மக்களோடு கிளியோட இருக்கக்கூடாது. இந்த நகோமி இழப்பின் பின்பு தீர்மானம் எடுத்தார். நாம் இழப்புக்கு முன்னாடி தீர்மானம் எடுத்தோம். கடைசி ஏமாற்றம், தோல்வி, ஆனால் நல்ல தீர்மானம் எடுத்த ஒரு மருமகள் ரூத் வாழ்க்கையை அற்புதமாய் மாறிற்று. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாட்களில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டி வச்சிருக்கிறார். சில நினைக்கிறோம், அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். ஏன் விழுந்தோம், ஏன் இப்படி நடந்தது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சொன்னீங்க, உதவி செய்வார். தவறான இடத்துல போய் தவறான தொழில் செய்யக்கூடாது. ஆண்டுடைய ஆலோசனை இல்லாமல் உலக காரியத்திலே மனுஷன் காட்டுகிற உலக வழியில போகக்கூடாது. கர்த்தருடைய வழியிலே நடக்கணும். எளிமலைக்கும் போல இருக்கக்கூடாது. மக்களோட போல இருக்கக்கூடாது. உலக மாயைகளை விழுந்து விடுவார். தன் தோல்வி இழப்புகளிலே ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார். ஆண்டவரே நகோமி இழப்புகளை மத்தியிலே தீர்மானம் எடுத்து பெத்லகேம் திரும்பினார். அவருடைய வாழ்க்கை செழித்தது. அவளுக்கு மனமகிழ்வு உண்டாகும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர்களுக்கு செய்யப்படுகிறார். நம்மோடு நமக்கு உதவி செய்யும்படியாக பேசியிருக்கிறார். கர்த்தாவே, இந்த ரூத்தில் உள்ள 4 அதிகாரத்தில் உள்ள வசனங்கள் இன்னும் என் ஆழத்தில் உள்ளத்தில் பதியட்டும். அனைவருக்கும் உதவி செய்யும். கர்த்தா இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாம் ஜெபமிலே ஊழியத்தின் மூலமாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2026 வருடத்திலும் இந்த 3ஆம் தேதியிலும் இந்த 3வது மாதத்திலும் நம்மை அனைவரையும் ஜீவனோடும் சுகத்தோடும் அழைத்து வந்த இயேசுவுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனம் என்னவென்றால், தலைப்பு வசனம் என்னவென்றால், நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் வழியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம்.